அனைவருக்கும் வணக்கம் மேடம். வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம். இது எக்ஸைட்டடாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ஷாமியுடைய Mi 11 Lite 5G எண்ணி இந்த டிவைஸுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Flipkart Big Diwali சேல் போயிட்டுருக்கு. இதில் Poco ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம். Realmeயுடைய 9 சீரிஸ் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம். Oneplus 9RT இதோட ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 660ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டு ஏர்டெல் யூசர்ஸ்க்காக தான். ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக ஒரு புது ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அமேசான் ப்ரைம் மொபைல் எடிஷன் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஏர்டெல் தேங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் அதில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ரீசார்ஜ் பிளான் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஆஃபர் அப்ளை ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணும்போது. இந்த 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலுக்கு மட்டும்தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய மொபைல்ஸில் இதை நீங்கள் பண்ண முடியாது. ஸோ 1 மொபைல் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக Canalys குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் Q3 2021க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து எல்லா பிராண்ட்ஸுமே வந்து காம்பனன்ட் ஷார்ட்டேஜ் சொல்கிறாங்க, சிப்செட் ஷார்ட்டேஜ் சொல்கிறாங்க. பட் இங்கே ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு 2020 to 2021 அப்படின்னு பார்க்கும்போது. இங்கே சாம்சங் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. சேம் பர்சன்டேஜ் 23% வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12%லேருந்து 15% வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷாமி சிமிலர் பர்சன்டேஜில் இருக்காங்க. அதே விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து 10% இருக்கிறதுனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பார்க்கும்போது வந்து 2020லேருந்து 2021 வந்து ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்கேம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஐஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து ஐஃபோன் டெலிவரிக்கு பதில் சோப் தான் டெலிவரி ஆகுதுன்னு நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இதை அடுத்து ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொண்டு வர டெலிவரி பாயை உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி மூலமா வந்து அன்னெசரி ஸ்கேம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தற்சமயம் வந்து 3 ஸ்டேட்ஸில் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போபால், சண்டிகர், புவனேஸ்வரில். ஃபியூச்சரில் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இவங்க கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் திவாலி சேல் நடந்துட்டு இருக்கு. 23 அக்டோபர் வரைக்கும் இருக்கு. நீங்கள் SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னல் 10% ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போக்கோ ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. போக்கோ மேட்னஸ் திவாலி அப்படின்னு சொல்லி 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. போக்கோ X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 15,749க்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போக்கோ C31 உங்களுக்கு 7,649க்கும், அதே போக்கோ M3 9,449க்கு அவைலபிளாக இருக்குது. அதே போக்கோ F3 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபர் கிடையாது. 500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் போக்கோ டிவைசஸ் வாங்கணும்னா இந்த திவாலி சேல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Inifinix உடைய பாப்புலரான நோட் சீரீஸில் நோட் 11 அண்ட் நோட் 11 ப்ரோ குளோபலில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டிவைசஸ், அதாவது 11 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இந்தியாவில் நோட் 11S இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க மீடியாடெக் உடைய ஹீலியோ G88ல். ஸோ இந்த டிவைஸ் வந்து எக்ஸாக்டாக ரெட்மி 10 Prime இதை கம்பீட் பண்ணுற வகையில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நோட் 11 அண்ட் நோட் 11 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மீடியாடெக் உடைய ஹீலியோ G96ல் கொடுத்துருக்காங்க. மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 6.95 inches டிஸ்பிளே சைஸோட. ஸோ பெரிய டிஸ்பிளே பேனல், அதோட அவுட்லுக் டிசைன் சொல்லவே வேண்டாம். இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் கொடுப்பாங்க. கூடவே இந்த 2 டிவைஸும் 5000 mAh பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டில் உங்களுக்கு ரேம் எக்ஸ்டென்ஷன் 11 GB வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த 2 டிவைசஸ் இப்போ குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் 2 புது டிவைஸ் வந்து இப்போ சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. மோட்டோரோலா G71, G51 ரெண்டுமே வந்து 5G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை இதில் G51
G51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட மாடல் நம்பர் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. G71 இந்தியன் அடாப்டரோட தான் இவங்க லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ 2 டிவைஸும் இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணுறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் G51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கோர்ஸ் மட்டும் ரிவீலாக இருக்குது. சிங்கிள் கோர் வந்து 544, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1698. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5G பேண்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலாவுடைய G51 and G71 ஃபஸ்ட்டு குளோபலில், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த டிவைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட் எக்ஸ்க்ளூசிவாக iQOO யூசர்ஸ்க்காக தான். நீங்கள் ஒருவேளை iQOO ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்து iQOO தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வெறும் 2 நாள் தான் இந்தியா முழுக்க, 19th and 20th of October அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து இந்தியா சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஏதாவது ஸ்பெண்டிங் அப்டேட், சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தால் அதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து iQOOடைய ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை iQOO டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃப்ரீ சர்வீஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 19th and 20th October இந்தியா முழுக்க. சாம்சங்குடைய நெக்ஸ்ட் அன்பேக் இவெண்ட் அக்டோபர் 20th அன்னைக்கு டீசர்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து இவங்க புது கலர் வேரியன்ஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. எஸ்பெஷலி உங்களுடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் Z Fold 3 and Z Flip 3 ரெண்டுமே வந்து புது கலர் வேரியன்ஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. இது இந்தியாக்கா குளோபலா அப்படிங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. பட் புது கலர் வேரியன்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து சாம்சங்குடைய A52s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மின்ட் கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மின்ட் கலர் A52 4Gயில் இருந்தது. அதே மின்ட் கலர் தான் உங்களுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இப்போ A52sலையும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய லேட்டஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் Bespoke 4 door ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த கலர் டோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடியோவும் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஹைலைட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஹைலைட்ஸோட சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் இவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Xiaomi ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லான்ச் Mi 12க்கான பேட்டன்ட்டாக இருக்கும் தெரியுது. Mi 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் டிசம்பரில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம டிசம்பரில் எதிர்பார்க்கலாம். இங்கே பேட்டன்ட்டில் ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளேயோட தான் இதுவும் லான்ச் ஆகுது. பெரிஸ்கோப் லென்ஸும் தெரியுது. ட்ரிபிள் கேமராஸ், ரவுண்டட் கர்னர்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அதே ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த அவுட்லுக்கோட தான் Mi 12 வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது Oneplus 9RT கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக், அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது 50 மெகா பிக்சல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்னாப்ட்ராகன் 888 இந்த ஃபீச்சர்ஸோட வரப்போது. அது மட்டும் இல்லை, முதல் முறையாக கலர் OS 12 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆக்சிஜன் OS இல்லாமல். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த டிவைஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட இந்தியா ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ்டர் வந்து Oneplus 8RT என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் தான் Oneplus 9RT இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 40 to 42,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இவங்க ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது இப்போ ரிவீல் ஆகல. பட் 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Oneplus 9RT நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய 3 டிவைசஸ் வந்து ECC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் ECC சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது லான்ச் வந்து இமீடியட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாதம் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ECC சர்டிஃபிகேஷன். இங்கே ரிவீல் ஆயிருக்க மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரியல்மியுடைய GT சீரீஸில் ஒரு டிவைஸ் லான்ச் ஆகுது. இது Realme GT2 Pro இந்த பேரில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Realme 9 சீரீஸில் 2 டிவைசஸ் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஒன்று ரியல்மியுடைய 9i, இன்னொன்று Realme 9 Pro Plus. இந்த பேரில் தான் வந்து இங்கே ECCயில் லிஸ்டிங் ஆயிருக்கு. மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி இந்தியாவிலையும் வந்து IMEIல லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச், யூரோப்பா இல்லைனா சைனாவா இல்லை இந்தியாவாங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. பட் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ரியல்மியுடைய 9 சீரீஸ் லான்ச் எங்கேயாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது குளோபலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஃப்ளிப்கார்ட்டில் புதுசாக கொண்டு வர போகிற டெலிவரி சிஸ்டம் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கார பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட் கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 920. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மேட் கேமிங். கங்க்ராச்சுலேஷன் மேட் கேமிங். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.